ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சம்சாரே கிம் சாரம்? இந்த சம்சார வாழ்வில் என்ன சாரம் இருக்கிறது என்று நம் ஆச்சாரியால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் ஒரு கேள்வி போடுகிறார். கிம் சம்சாரே சாரம் என்று கேட்கிறார். அதாவது சம்சாரே, சம்சாரத்தில் கிம் என்ன சாரம் சாரம் இருக்கிறது? சம்சாரே கிம் சாரம், சம்சாரத்தில் என்ன சாரம் இருக்கிறது? அதற்கு பதிலும் சொல்கிறார். அப்பா, இப்போது இப்படி கேள்வி கேட்டாய் அல்லவா, இதை எப்போதும் கேட்டுக்கொண்டே இரு, அதுவே சம்சாரத்தின் சாரம் என்கிறார். பகுச்ச அபி விசிந்தியமானம் இதம் ஏவ. அதாவது நாம் பிறப்பதற்கு என்ன பிரயோஜனம், எதற்காக பிறந்தோம், ஐயோ நான் பிறந்து என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி இல்ல. நான் என்ன பிரயோஜனம்னா, இந்த ஜென்மத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் இருந்தது, என்னால என்ன பிரயோஜனம் இருந்தது, நான் பிறப்பதற்கு என்ன பிரயோஜனம், பிறந்ததற்கு என்ன பிரயோஜனம், எதற்காக பிறந்தோம். இதை எப்படி வேணா போடலாம். அதனால இது வேதத்துல ஸ்ருதி மாறாம சொல்லணும்னு சொல்லுவோம் இல்லையா, வேதத்துல ஸ்ருதி மாறினால் அர்த்தம் மாறும். அது மாதிரி இன்ஃபேக்ட் நம்ம டெய்லி பேசுறதுலேயே கொஞ்சம் ஸ்ருதி மாறினா அர்த்தம் மாறிடுறது இல்ல. நாம் பிறப்பதற்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கான்டெம்ப்ளேட்டிங்கா கேட்கறது வேற, நான் பிறந்ததற்கு என்ன பிரயோஜனம், எதுக்கு பிறந்தேன் அப்படிங்கிறது மாறிடுறது. கொஞ்சம் மாறினாலும் அந்த உதாத்தம் அனுதாத்தம் எல்லாம் மாறிடுச்சுன்னா அர்த்தம் மாறிடுறதுன்னு சொல்றோமே, அதுதான். நாம் பிறந்ததற்கு என்ன பிரயோஜனம், எதற்காக பிறந்தோம் என்று அடிக்கடி நினைக்க வேண்டும். அந்த பிரயோஜனத்தை அடைவோமா என்று நினைக்க வேண்டும். நமக்கு ஏன் பாபம் வருகிறது, கோபம் வருகிறது, காமம் வருகிறது, இவையெல்லாம் ஏன் வர வேண்டும்? எப்போதும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதா என்று தோன்றுகிறது. இதற்கு பதில் ஒன்றும் நமக்கு புரியவில்லை. எல்லாம் நல்லதற்குத்தான். ஒரு மரத்திலே புஷ்பத்திலிருந்துதான் காயும் பழமும் உண்டாகின்றன. புஷ்பமாக இருக்கும்போது மூக்குக்கும், பழமாக இருக்கும்போது நாக்குக்கும் ரசமாக இருக்கின்றன. பழம் நல்ல மதுரமாக இருக்கிறது. இந்த மதுரம் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது? பூவில் கசப்பாகவும், பிஞ்சில் துவர்ப்பாகவும், காயில் புளிப்பாகவும், பிறகு மதுரமாகவும் ஆகிறது. மதுரம் என்பதுதான் சாந்தம். சாந்தம் வந்தால் எல்லா பற்றும் போய்விடுகிறது. பழத்தில் மதுரம் பூராவாக நிரம்பிய உடனே கீழே விழுந்து விடுகிறது. அதுபோல் ஹிருதயத்தில் எல்லா இடத்திலும் மதுரம் வந்துவிட்டால் தானாகவே எல்லா பற்றும் போய்விடும். புளிப்பு இருக்கும் வரை பற்று இருக்கும். அப்போது காயை பறித்தால் காம்பில் ஜலம் வரும், காயிலும் ஜலம் வரும். அதாவது மரமும் காயை விட்டுவிட விரும்பவில்லை, காயும்
மரத்திலிருந்து விடுபட விரும்பவில்லை. ஆனால் நிறைந்த மதுரமாக ஆகிவிட்டால் தானாகவே பற்றும் போய்விடும். பழம் தானே இற்று விழுந்துவிடும். மரமும் பழத்தை விடுகிறது, பழமும் மரத்தை விடுகிறது. இரண்டும் ஜலம் விடாமல், அதாவது அழாமல் ஆனந்தமாக பிரியும். படிப்படியாக வளர்ந்து மனம் முழுவதும் மதுரமாயான ஒவ்வொருவனும் இப்படியே ஆனந்தமாக சம்சார விருட்சத்திலிருந்து விடுபட்டு விடுவான். பழமாக ஆவதற்கு முன் ஆரம்ப தசையில் எப்படி புளிப்பும் துவர்ப்பும் வேண்டியிருக்கின்றனவோ அதுபோல காமம், வேகம், துடிப்பு எல்லாமும் வேண்டியதவைதான் போல இருக்கிறது. என்ன ஒரு அழகான ஒரு எவ்வளவு அழகா ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். பக்குவப்படுறதுக்கு ஸ்டேஜஸ் ஆரம்பத்துல, அதுவும் அதுக்காக நம்ம துவர்ப்பும் கசப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. அதுபோல் காமம், வேகம், துடிப்பு எல்லாமும் வேண்டியவைதான் போல் இருக்கிறது. அதுல இருந்து பக்குவப்பட்டு மதுரமாறுது. எல்லாமே ஒரு ப்ராசஸ். இவற்றுக்கு நாம் ஆரம்ப தசையில் ஆட்படும் போதே இவற்றிலிருந்து பூரணமாக விடுபட முடியாது. ஆனாலும் இவையெல்லாம் ஏன் வருகின்றன என்று அடிக்கடி நினைத்தாவது பார்க்க வேண்டும். இப்போது இன்ன உணர்ச்சி வந்ததே, ஆசை வந்ததே, கோபம் வந்ததே, பெருமை வந்ததே, பொய் வந்ததே, இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இந்த உணர்ச்சி அவசியமாக வருகிறதா, அனாவசியமாக வருகிறதா என்று நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைக்கவில்லை என்றால் அவை நம்மை ஏமாற்றிவிடும், நாம் ஏமாந்து விடுவோம். புளிப்பு இருக்க வேண்டிய சமயத்தில் புளிக்க வேண்டும், துவர்ப்பு இருக்க வேண்டிய சமயத்தில் துவர்க்க வேண்டும். ஆனாலும் அந்தந்த நிலையோடு நிற்காமல் பிஞ்சு அனவரதமும் பழமாகிக் கொண்டே இருப்பது போல் நாமும் மேலும் மேலும் மாதுரியமான அன்பையும் சாந்தித்யம் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் நாம போய் மோட்சத்தை தேட வேண்டாம். எந்த காலத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் தானாக மோட்சம் என்கிற மதுர நிலை வந்துவிடும். அப்படி இல்லாமல் தகாத பருவத்தில் முயற்சி செய்தால் பிஞ்சிலே பழுத்த மாதிரிதான், அது வெம்பல் தான், அதில் மதுரம் இருக்காது. வெம்பி விழுந்து விடுமோ என்று ராமலிங்கர் பாடின மாதிரி நாம் வெம்பி போவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போது நாம் இருக்கிற மாதிரி கண்டதே காட்சி என்று இருக்கிறதும் தப்பு. அதற்காக நாம் தீர்க்க வேண்டிய கர்மா மூட்டை ஏகமாக இருக்கிற இப்போதே நமக்கு பரமஞானம் உடனே வந்துவிட வேண்டும் என்று தவித்து ஆத்திரப்படுவதும் தப்பு. நாம் இப்போதே பரமஞானம் வேண்டுமென்று அதை தேடி போக வேண்டாம். இந்த ஜென்மத்திலே வரவில்லை என்றால் எத்தனை ஜென்மம் கழித்தாவது வரட்டும் என்று கருதி நம் கடமைகளை செய்து கொண்டு இருப்போம். இது தப்பா நினைச்சுக்க கூடாது. அவர் என்ன சொல்ற, ஒரு மெச்சூரிட்டி வர வேண்டி இருக்கு. ஒரு பக்குவம் வந்தாதானே சாஸ்திர மோட்ச இச்சையே வரும். அந்த பக்குவம் வர்றதுக்கு நம்ம பிரயத்தனப்படணுங்கிறார். ஒரே ஸ்டேஜ்ல நின்றுடக்கூடாது. அப்படி இருந்தோம்னாலும் ஃபோர்ஸ் பண்ணினோமானால் அது வெம்பி போன மாதிரி ஆயிடும். So you have to be patient with yourself, give yourself some time அப்படிங்கிற பொறுமையா இருக்கணும். அதனாலதான் இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். இப்ப ஏன் எனக்கு இந்த உணர்ச்சி வந்தது, இப்ப ஏன் எனக்கு இந்த கோபம் வந்தது, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம், நான் ஏன் இவ்வளவு வெறுக்கிறேன், நான் ஏன் இவ்வளவு வேதனைப்படுறேன், எதுக்காக இது, அந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணுங்கோ. என் பிறப்பினுடைய அர்த்தம் என்ன, பிரயோஜனம் என்னங்கிறத அவர் சொல்றதுக்கு அர்த்தம் நாம் பிறந்ததற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரியான அந்த கேள்வி அது. அதுக்குதான் உடனே அவர் சொல்ற, கண்டதே காட்சின்னு இருக்கிறதும் தப்பு. நாம் தீர்க்க வேண்டிய கர்மா மூட்டை ஏகமாக இருக்கிற இப்போதே நமக்கு பரமஞானம் உடனே வந்துவிட வேண்டும் என்று தவித்து
ஆத்திரப்படுவதும் தப்பு. கர்ம மூட்டை இருக்கு. இப்போ கர்ம மூட்டையெல்லாம் முடிஞ்சுதான் எனக்கு வந்து மோட்சமான இல்ல. அந்த மாதிரியும் அவர் சொல்லல. நமக்கு ஒரு சில பிராரப்த கர்மா இருக்கு. அந்த பிராரப்த கர்மத்தையும் நம்ம வந்து கழிக்க வேண்டி இருக்கு. அதாவது அந்த பக்கம் வர வேண்டி இருக்குங்கிற. இட்ஸ் a ப்ராசஸ். அதுல வந்து புருஷார்த்தம்னு ஒண்ணு இருக்கு, பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கு. பிராரப்தங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி எனக்கு இப்ப என்ன கிடைக்கிறதோ அதுக்கு பேரு பிராரப்தம். புருஷார்த்தம்ங்கிறது இட்ஸ் மை ஃப்ரீ வில், ஐ சூஸ். இப்பவுமே மோட்சம் வந்து யூ ஹாவ் டு சூஸ். சாஸ்திரம் படிக்கணும், குரு கிட்ட போகணுங்கிறதுலாம் இட் கம்ஸ் பை சாய்ஸ். அந்த இடத்துல டெஃபினெட்லி யூ ஹாவ் டு சூஸ். நாம் இப்போதே பரமஞானம் வேணும் என்று அதை தேடி போக வேண்டாம். அப்படின்னா என்ன? கொஞ்சம் பொறுமையா பக்குவம் வரட்டும்ங்கிற. இந்த ஜென்மத்திலே வரவில்லை என்றால் என்ன? எத்தனை ஜென்மம் கழித்தாவது வரட்டும் என்று கருதி நம் கடமைகளை செய்து கொண்டிருப்போம். சாஸ்திரம் படிக்க கூடாதுன்னு சொல்லல அவர். நிறைய பேர் சாஸ்திரம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு ஸ்ரத்தை இருக்கு. அதுல ஒரு சாஸ்திரத்தால பல வருஷம் சிரவணம் பண்ணினாலும் ஐயோ இவ்வளவு நாள் கேட்டு இருக்கோமே ஒன்னும் இல்லையே, கிளாஸ் நேரத்துல மட்டும் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கே, இவ்வளவு படிச்சும் ஒன்னும் வரலையே அப்படிங்கிற அந்த ஆங்ஸைட்டி வேண்டாம். அதுதான் வந்து அவர் சொல்றாருல்ல, அந்த பிஞ்சு பூ அதெல்லாம் வந்து தாண்டிதான் வரணும். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் இட் அப்பான் யுவர் செல்ஃப் அப்படிங்கறதான் அவர் இங்க சொல்றார். அதனால என்ன, இந்த ஜென்மத்துல வரவில்லை என்றால் எந்த ஜென்மத்திலேயாவது வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தை, ஒரு நம்பிக்கை இருந்தால் இருந்துட்டு நம்மளுடைய கடமைகளையும் செய்யணும். பகவத்கீதையில பகவான் வந்து ஸ்வதர்மத்தை பத்தி சொல்றார். அதனால அதுதான் சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடமை இருக்கோ, எந்த வர்ணத்துல இருக்கோமோ, எந்த ஆசிரமத்துல இருக்கோமோ, அந்த வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் ஸ்வதர்மங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்முடைய வேதம் விதிக்கிறபடி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவோம். வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம். சாதனா பஞ்சகத்துல ஓபனிங் ஃபர்ஸ்ட். வேதத்துல இருக்கின்ற கர்மங்களை சுஷ்டு அனுஷ்டீயதாம், அதுல என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது போல மே யூ ஃபாலோ தட், லிவ் அக்கார்டிங் டு தட் அப்படின்னு அர்த்தம். ஃபாலோங்கிறது இட்ஸ் நாட் an இன்ஸ்ட்ரக்ஷன். ஹிதம், உனக்கு அது ஹிதமா இருக்கும். சாப்பிடு அப்படின்னு சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது இல்ல. குழந்தைங்களை பார்த்து சாப்பிடுன்னு சொல்றோம்னா இட்ஸ் நாட் an இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஹிதம். ஏன்னா அது வந்து உன்னை நரிஷ் பண்ணுங்கிறதுனால. அதே மாதிரி வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கின்ற தர்மங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இட்ஸ் நாட் an இன்ஸ்ட்ரக்ஷன். நீ ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு என்ன இருக்கோ அது நீ அனுபவிக்க போற. அந்த ஃப்ரீடமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. So we don't have any instructions. We have only ஹிதமா. ஸ்ருதி மாதான்னு சொல்றோம், வேதத்தை வந்து அம்மான்னு சொல்றோம். ஸோ அம்மா வந்து எது ஹிதமோ அதுதான் சொல்வா. அம்மா எது நரிஷ் பண்ணுமோ அதுதான் அம்மா கொடுப்பா. ஸோ தி வேதா இஸ் ஒன்லி ட்ரைங் டு நரிஷ் மீ, ஹெல்பிங், கைடிங் மீ. வேதம் விதிக்கிறபடி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவோம். அப்படி செய்தால் படிப்படியாக பரம ஞானமும் தானே வந்துதான் ஆக வேண்டும். இப்போது நமக்கு வெளிக்காரியங்கள், வெளி வேஷங்கள் தானே தெரிகின்றன. அதனால் மத சம்பந்தமாகவும் வெளிக்காரியங்களாக இருக்கிற சடங்குகள், வெளியே போட்டுக் கொள்கிற சமய சின்னங்கள், இவற்றிலேயே ஆரம்பிப்போம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்போது நமக்கு வெளிக்காரியங்கள் வெளிவேஷங்கள் தானே தெரிகின்றன. எப்பவுமே நம்ம கண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படுறது ஒரு பர்சனுடைய ஆக்ஷனை தானே பாக்குறோம். அப்புறம் அவங்களுடைய என்ன போட்டு இருக்காங்க, அதுக்குதான் அவர் சொல்றாரு வெளி வேஷங்கள்னு. அவர் சொல்றது வந்து வேஷம்ங்கிறது வந்து கபட்டம்ங்கிற அர்த்தத்துல சொல்லல. நம்ம என்ன தரிச்சுட்டு இருக்கோம், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி விபூதி இட்டு இருக்கோமா, ருத்ராட்சம் போட்டு இருக்கோமா, பூ வச்சுட்டு இருக்கோமா, அந்த மாதிரி பாக்குறது அது வேஷம். ஹவ் யூ ஆர் ட்ரெஸ்ட், அத சொல்ற வேஷம், நாட் ஆஸ் அ கபட்டா. அதனால் மத சம்பந்தமாகவும் வெளிக்காரியங்களாக இருக்கிற சடங்குகள்,
வெளியே போட்டுக்கொள்கிற சமய சின்னங்கள் இவற்றிலேயே ஆரம்பிப்போம். சின்ஸ் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் உருவத்தை பார்க்கிறோம், அதனால நம்ம அதுல இருந்து ஆரம்பிக்கலாங்கிற. படிப்படியாக பக்குவமாகி பிஞ்சாகி காயாகி கனியாகிய உள்ளே இருக்கிற தத்துவத்துக்கு போவோம். உள்ளும் புறமும் எல்லோரும் அவரவருக்கு உரிய கர்ம அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும், ஆச்சாரங்களை அனுஷ்டிக்க வேண்டும், விபூதி, திருமண், ருத்ராட்சம் போன்ற சின்னங்களை தரிக்க வேண்டும் என்றெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். சிலர் இதெல்லாம் எதற்கு என்று நினைக்கிறார்கள். இந்த கேள்வி எல்லாருக்குமே உண்டு இல்ல? நிறைய பேர் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்றது, குழந்தைங்களை நமக்கு ஏதோ ஒரு ஸ்ரத்த இருக்கு வந்துட்டு, அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு இங்க we may find answer. சிலர் இதெல்லாம் எதற்கு என்று நினைக்கிறார்கள். நல்ல சீலங்களுடன் இருக்க வேண்டியதே முக்கியம். சீலம் மனசை பொறுத்த விஷயம், சமய ஆச்சாரங்கள் எல்லாம் வெளி விஷயம்தானே என்று எண்ணுகிறார்கள். சோ நல்ல குணம் இருக்கணும், நல்ல டிசிப்ளின் இருக்கணும், நல்ல நடத்தை இருக்கணும். சோ அதெல்லாம் மனசை பொறுத்த விஷயம் தானே. இதுக்காக நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படி எல்லாம் பண்ணிக்கணும் என்ன இருக்கு, மனசு நல்லா இருந்தா போருமே, ஏன்னா உள்ள எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. உண்மையில் வெளியில் செய்கிற காரியமும் வெளியில் அணுகிற சின்னங்களும் கூட உள்ளுக்கு நன்மை செய்கின்றன. உள்ளுக்குன்னா மனதிற்கு. உடலில் காரியமும் உள்ளத்தின் பாவமும் பரஸ்பரம் சம்பந்தமுடையவை. ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். லாட்டரியில் தமக்கு ₹1,00,000 விழுந்திருக்கிறது என்று ஒருவர் சற்றும் எதிர்பாராமல் கேள்விப்படுகிறார். அந்த காலத்துல லட்சம் ரொம்ப பெருசு, இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, மாச சம்பளமே நிறைய பேருக்கு லட்சம். உடனே எல்லையில்லாத சந்தோஷம் உண்டாகிறது. இது ஒரு மனோபாவம் தான். ஆனால் இந்த மனோபாவம் காரணமாக அவரது உடம்பில் ஒரே படபடப்பு உண்டாகிறது. மூச்சு அப்படியே சிறிது காலத்துக்கு அடங்கி மூர்ச்சையாகி விடுகிறார். குறிப்பிட்ட உணர்வு உண்டானால் இன்ன விதமான சுவாசம் மாறுகிறது என்று நடைமுறை உண்மையை திருப்பி வைத்து குறிப்பிட்டபடி சுவாச பயிற்சியால் இன்னென்ன விதமான உத்தமமான மனோபாவங்களை அடையலாம் என்று யோக சாஸ்திரம் விவரிக்கிறது. சோ இது யோக சாஸ்திரத்தையும் இதையும் கனெக்ட் பண்றாரு பாருங்க, பியூட்டிஃபுல்லா. எனக்கு என்னுடைய மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு எமோஷன் வந்ததுன்னா அந்த எமோஷனுக்கு தகுந்த மாதிரி பிசிக்கல்லையும் பல சேஞ்சஸ் ஏற்படுறது. சோ குறிப்பிட்ட உணர்வு உண்டானால் இன்ன விதமாக சுவாசம் மாறுகிறது. என்னுடைய எமோஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட பிரீதிங்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க பக்குன்றுச்சு தெரியுமா அப்படிங்கும்போது அந்த நேரத்துல மூச்சு விடறது இல்லைல்ல, நம்ம அப்படி நிக்குது அப்படிங்கிறோம். அப்பனா அந்த நேரத்துல அந்த அந்த ஃபியர்ங்கிற எமோஷன் இருக்கும்போது, அதனாலதான் ஃபியர்லயே செத்து போயிடுறாங்கன்னு சொல்றோம்ல. அந்த பயத்துல மூச்சே நின்று போயிடுறது, மூச்சு விட கூட முடியறது இல்ல. ஃபியர் ஃப்ரீஸ் பண்ணிடுறது எல்லாத்தையுமே. சில சமயம் சோகமும் அந்த மாதிரி ஆயிடுறது. நம்மளுடைய மனோபாவம் எமோஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிராணன் மாறுறதுங்கிறத இங்க சொல்ற. அப்படி இருக்கிறதுனால என்ன சொல்ற என்ற நடைமுறை உண்மையை திருப்பி வைத்து குறிப்பிட்டபடி சுவாச பயிற்சி செய்தால் இன்ன விதமான உத்தமமான மனோபாவங்களே அடையலாம். சோ அது ரிவர்ஸ்ல. சோ இந்த மாதிரி மனோபாவத்தால இந்த மாதிரி பிரீதிங் வருதுன்னா, அப்போ என்னுடைய பிரீதிங்கும் எமோஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால, என்னுடைய குணத்துக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றார், நீ ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பிரீதிங் பண்ணினால் அப்போ உனக்கு அந்த மாதிரியான ஒரு எமோஷன், அந்த மாதிரி ஒரு சாந்தம், அந்த மாதிரி ஒரு குணங்களை நீ வளர்த்துக்கலாம். ஸோ த்ரூ டிசிப்ளின்டு பிரீதிங்
யூ கேன் ஹாவ் சர்டன் குவாலிட்டிஸ். அதை ரிவர்ஸ்ல சொல்றாரு. அதனால்தான் பிராணாயாமம் எல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணணும். இப்ப அனுலோம விலோம பிராணாயாமம்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்ல, லெஃப்ட்ல பிரீத் பண்ணி ரைட்ல விட்டு, ரைட்ல பிரீத் பண்ணி இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸேல் பண்றது 1 ரவுண்ட். அதுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இட் மேக்ஸ் யூ காம். அதுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா அமேசிங் பெனிஃபிட்ஸ். அது ஒரு எல்லாருக்குமே ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடியது அந்த பிராணாயாமம். ஸோ இந்த மாதிரி பிரீதிங்கை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் குணங்களை வளர்த்துக்கலாம், மனோபாவங்களை அடையலாம் என்று யோக சாஸ்திரம் விவரிக்கிறது. வெளித்தோற்றுமே உள் உணர்வை சொல்கிறது. கோபம் வந்தால் கண் சிவக்கிறது, உதடு துடிக்கிறது. துக்கம் வந்தால் எதற்கோ கண்ணிலிருந்து ஜலம் ஜலமாக குட்டுகிறது. சந்தோஷம் வந்தால் பல்லெல்லாம் தெரிகிறது. இப்படியெல்லாம் உடம்புக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இருப்பதால் தான் இன்னபடி ஆசனம் போட்டால் அந்தந்த ஆத்ம குணங்களுக்கு அனுகூலமாகும் என்று மகான்கள் வழி கண்டிருக்கிறார்கள். அதனால பத்மாசனம் இருக்கிறதுலே விசேஷம்னு சொல்லியிருக்கோம், வஜ்ராசனம் சொல்லியிருக்காங்க, ஒரு சில ஆசனங்கள். ஸோ யோக சாஸ்திரம்ங்கிறதே இன்னைக்கெல்லாம் யோகா ஃபார் ஃபிட்னஸ்ங்கிறாங்க. யோகா இஸ் நாட் ஃபார் ஃபிட்னஸ், யோகா இஸ் ஃபார் அந்தகரண சுத்தி. யோக சாஸ்திரமே யோக சாஸ்திரம்ங்கிறோம். அந்த சாஸ்திரம் எதுக்காக இருக்குன்னா வேதாந்தத்தினுடைய ஒரு மோட்ச மார்க்கத்துல போறவனுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான் யோக சாஸ்திரம். யோகா ஃபார் ஃபிட்னஸ், யோகா எக்ஸசைஸ் ரொம்ப தப்பு. யோகா இஸ் நாட் அன் எக்ஸசைஸ். ஆசனங்கள்லாம் வந்து எக்ஸசைஸ் கிடையாது. ஆசனங்கள்லாம் வந்து மனசுல வச்சுட்டுதான், எப்படி பாடி அண்ட் மைண்டுக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால உனக்கு ஒரு சில குணங்களை உன்னால வளர்த்துக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீ இத பண்ணு, இத பண்ணினா உனக்கு அந்த சாந்தம், உனக்கு சாந்தம் வரலையா, நீ இந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி பிரீதிங் பண்ணு, இந்த மாதிரி ஆசனம் பண்ணு. பிரீதிங் மூலமா மனசையே மாத்திக்கிறது. மனசை மாத்திக்கிறதுன்னா டெசிஷன் மேக்கிங் சொல்ல, நம்மளோட குணத்தை மாத்திக்கிறது. இன்னும் ஒரு அதுக்கு என்ன ஒரு காரண்யம் இருக்கணும், என்ன ஒரு அன்பு இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் பகவான் நம்ம கிட்ட அன்பா இருக்காரான்னா இதெல்லாம் இது மூலமாக தான் பகவானுடைய அன்பு நமக்கு தெரியும். ஐயோ நீ கஷ்டப்படுறியே, இது பண்ணுமா, நீங்க உனக்கு நல்லா இருக்கும், இது பண்ணுமா, இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிதான் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம தப்பான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். யோகா எக்ஸசைஸ், யோகா ஃபார் ஃபிட்னஸ். பிரீதிங் எப்படி எக்ஸசைஸா இருக்க முடியும்? தெரியல. இன்னபடி ஆசனம் போட்டால் இந்தந்த ஆத்ம குணங்களுக்கு அனுகூலமாகும் என்று மகான்கள் வழி கண்டிருக்கிறார்கள். மிலிட்டரிக்காரன் யூனிஃபார்ம் போடாவிட்டால் அவனுக்கு வீரம் வராதா என்று கேட்பவர்கள் கேட்கலாம். ஆனால் மிலிட்டரிக்காரன் என்றால் லோகம் முழுக்க அவனுக்கென்று யூனிஃபார்ம் இருக்கத்தான் இருக்கிறது. அதுவே வீரத்தை தூண்டுகிறது என்றும் சொல்லலாம். சிம்பிள்ஸ், ஃபார்ம், அதுவும் வந்து நமக்கு ஒரு விதமான குணங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வெளியில் தரிக்கும் சின்னம், வெளியில் செய்கிற சம்ஸ்காரம், இவை உள்ளுக்கும் நன்மை தருவனவே ஆகும். அது சொல்றதுக்கு தான் இந்த மிலிட்டரி யூனிஃபார்ம் பத்தி சொல்ற. வெறும் வேஷம் என்று நினைத்தால் வேஷமாகவே போகும். விபூதி இட்டுண்டாதான் எனக்கு பக்தியா, ருத்ராட்சம் போட்டு காட்ட எனக்கு இது இல்லையா, கோவிலுக்கு போனாதான் என்ன பெரிய இதுவா, நான் காத்தால எழுந்து குடிக்கலன்னா அது பெரிய இதுவா, நான் எப்படி பண்ணினாதான் அதுவா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. சிலது அது வந்து விதண்டாவாதமாகவும் இருக்கு, சிலருக்கு வந்து அது ஒரு சந்தேகமாகவும் இருக்கு, ஒரு சின்சியரா ஜெனுவின் டவுட்ஸாவும் சிலருக்கு இருக்கு. ஸோ அந்த ஸ்ருதியை மாத்திக்குங்க கொஸ்டின்கெல்லாம். அந்த கொஸ்டின்கெல்லாம் ஸ்ருதியை மாத்தினா அது ஜெனுவினா இல்ல விதண்டாவாதமான்னு தெரிஞ்சிடும். வெறும் வேஷம் என்று நினைத்தால் வேஷமாகவே போகும். ஆத்மார்த்தமாக ஜீவனை பரிசுத்தம் செய்து கொள்வதற்காக இந்த சம்ஸ்காரத்தை செய்கிறேன், சின்னத்தை அணிகிறேன் என்று உணர்ந்து செய்தால் சத்தியமாகவே அது உள்ளே புகுந்து சுத்தி செய்கிறது. புறத்தில் செய்வது உள்ளுக்கு உதவுகிறது.
அதனாலதான் நம்ம ஸ்நானம் பண்றதையே வந்து பிரேயர்ஃபுல் ஆட்டிடியூடா பண்றோம். குளிக்கிறது வந்து நல்லா வாசனை சோப்பு போட்டு நல்லா கமகமான்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், அழுக்கெல்லாம் போச்சு அப்படின்னு பண்றது ஒண்ணு டெஃபினட்டா. ஏன்னா அது சௌச்சத்துல வருது. அது தேக சௌச்சம், பாஹ்ய சௌச்சம். அப்புறம் ஆந்தர சௌச்சம், ஸ்நானத்திலேயே நீங்க ஆந்தர சௌச்சத்தை கொண்டு வரணும். அப்படிதான் வச்சிருக்காங்க. ஸ்நானம்ங்கிறதே ஆந்தர சௌச்சத்தையும் சேர்த்துதான். இட் இஸ் நாட் ஒன்லி பாஹ்ய சௌச்சம். அதனால்தான் வந்து நதி ஸ்நானம் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நதி ஒரு தேவதையா பார்த்து அங்கேயே வந்து சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணி ஈவன் பேதிங் ஒரு சாதாரண குளியலே வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியா மாத்தினோமானால் காத்தால எழுந்தோடனே அது அந்தக்கரண சுத்திய கொடுக்கும், நமக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பெரியவா எல்லாம் காத்தால எழுந்து குளிக்கணும்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுக்காக குளிக்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அது ஏன் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சு பண்ணினோம்னா அது நமக்கு அனுகூலமா இருக்கும். அது அது என்னமோ பழகிட்டு அப்படிதான் பழகிட்டோம் அப்படின்னு சொல்றது வேற. அட்லீஸ்ட் அந்த பழக்கமாவது இருக்கு. அதனாலதான் அந்த பழக்கம் ஏன் இருக்குன்னாவது லேட்டர் ஆன் we can question. சுவாமிஜி சொல்ற மாதிரி we have to retain the forms even if you forget the spirit of it. If the form is there, then you can try to find out the spirit behind every form. அதனால ஃபார்ம்ஸ வந்து விட்டுறவே கூடாதுன்னு சுவாமிஜி. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, புரியறதோ புரியலையோ, never give up the forms, cultural forms, religious forms. You should never give up. அப்போ ஒரு 2 ஜெனரேஷன் அந்த காலத்துல அவங்க அது பண்ணியிருந்தாங்களே, ஏன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்காவது ஏதாவது இருக்கணும்ல. அதையும் விட்டுட்டோம்னா கேள்வி கேட்கறதுக்கு கூட வழி இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கும் வழி இல்லாம போயிடும். ஸ்நானம் அப்படிங்கறதையே இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஸ்நானம்ங்கிற வேர்டு தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த குளியல்ங்கிறது அப்புறம் லேட்டர் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. மேபி இந்த மூவிஸ்னாலயா என்னன்னு தெரியல. ரிலீஜியஸ் பாத் அப்படிங்கிறது ஸ்நானம் ஆயிடுறது. குளிச்சுட்டு வரேன் அப்படின்னா ஓகே சுத்தம் பண்ணிட்டு வரேன் தேகத்தை. மேபி வி ஷுட் யூஸ் தி வேர்ட் ஸ்நானம். எவ்ரிபடி ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கும்போது நதி ஸ்நானம்னு சொல்றோம் இல்லையா, சமுத்திர ஸ்நானம். ஏன்னா அது வந்து புண்ணியம், அது வந்து பவித்திரம். அந்த வேர்டுக்கே அந்த மீனிங் எல்லாம் எவ்வளவு அட்டாச் ஆயிருக்குல்ல, அதை சொல்லும் போதே ஒரு வித்தியாசம் ஏற்படுறது. புறத்தில் செய்வது உள்ளுக்கு உதவுகிறது. அதனாலதான் அந்த வெளி சின்னங்கள்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிற. நான் சம்சாரங்களை முக்கியமாக சொல்வதோ சம்ஸ்காரங்களை முக்கியமாக சொல்வதோ, ஆச்சாரங்களை விடாமல் இருக்க பிரயத்தனம் செய்வதோ, விபூதி ருத்ராட்சம் முதலிய சின்னங்களை தரிப்பதோ பெரிதில்லை. நான் மடாதிபதி, ஆதலால் இதெல்லாம் என்னிடம் இருந்தால்தான் என்னிடம் நீங்கள் வருவீர்கள். என் மடம் நடப்பதற்கு பணம் கொடுப்பீர்கள். எனவே இவையெல்லாம் எனக்கு காரியார்த்தமாக வேண்டி இருக்கின்றன. ஆனால் உங்கள் விஷயம் அப்படி அல்ல. ஒரு சன்னியாசிக்கு வந்து அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்னங்கள். ஒரு ஞானிக்கு சன்னியாசிக்கு அவசியம் இல்லை என்றாலும் கூட அவங்க வந்து ஒரு மட்டாதிபதியாகவோ ஒரு ஜனங்களோட கலந்து வாழும் பொழுதோ அவங்களுக்கும் இந்த சின்னங்கள்லாம் தேவைப்படுகிறது. இதே அவங்க காட்டுல ஒதுங்கி இருக்காங்க, ஊரை விட்டு ஒதுங்கி இருக்காங்க, தனியாக சாதுக்கள்லாம் தனியா இருக்காங்கங்கும் பொழுது அவங்க அந்த சின்னங்களை வச்சிருந்தாலும் ஓகே, வச்சுக்கலனாலும் ஓகே. ஒரு சன்னியாசிக்கு இட் இஸ் ஓகே. உங்கள் விஷயம் அப்படி இல்லை. உங்களுக்கு ஜீவனோபாயம் வேறு விதத்தில் கிடைத்து விடுகிறது. உங்களுக்கு பணம் வந்துடுறது. அதனால் என்னை விட சிரேஷ்டமாக முழுக்க முழுக்க ஆத்மார்த்தமாகவே நீங்கள் சம்ஸ்காரங்களை செய்து சின்னங்களை தரித்துக் கொண்டு பரிசுத்தம் பெற முடியும், பெற வேண்டும். சோ என்ன மாதிரி நீங்க இல்லப்பா, நான் வந்து ஏதோ ஒரு ஆத்மார்த்தமா பண்ணலன்னாலும் கூட எனக்கு ஒரு அந்த பொசிஷனை நான் அந்த மாதிரி பண்ண வைக்கிறது. ஏன்னா மட்டம் நடக்கணும், பணம் வரணும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. நீங்க அது சந்தோஷமா அந்த சின்னங்கள் எல்லாம் ஏத்துண்டு
அதனால என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தை நீங்க அடையணும். பரம சத்தியத்தை நினைவூட்டும் சின்னங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். கெட்ட வழியில் போகாமல் தடுக்கும் நல்ல கர்மங்களை அனுஷ்டிப்போம். அதனால் சீலம் பெறுவோம், சித்த சுத்தி பெறுவோம். இந்த தெளிவன் பயனாக அனைத்துமான ஏக பரம்பொருளை தியானித்து தியானித்து அதை அனுபவத்தில் உணர்ந்து ஆனந்தமாக இருப்போம். சடங்குகள். நான் சொல்கிற கர்மானுஷ்டானங்கள், பூஜை முதலியனவை எல்லாம் வெறும் சடங்குதானே என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள். ஆத்மானுபவம் என்பது உள் விஷயம், சடங்குகளோ வெளிக்காரியங்கள். இவை எப்படி ஆத்மானுபவத்துக்கு உதவும் என்பது அவர்களுடைய சந்தேகம். உண்மையில் ஆத்மானுபவம் பெற்றுவிட்டால் சடங்கே தேவையில்லைதான். ஆனால் உண்மையான ஆத்மானுபவம் நமக்கு வந்து விட்டதா, அதற்கு நாம் பக்குவப்பட்டு விட்டோமா என்று அந்தரங்க சுத்தமாக பார்த்து கொண்டால் நாம் அதற்கு எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறோம் என்று தெரியும். எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்து எத்தனையோ கர்மாக்களை செய்து அத்தனை பூர்வ வாசனைகளாலும் நாம் உண்மை சுரூபமான ஆத்ம ஆனந்தத்தை மூடிக்கொண்டிருக்கிறோம். சத்கர்மம் செய்தும் சத் வாசனைகளை பெருக்கிக் கொண்டும் தான் பழைய துஷ்கர்மங்களையும் துர்வாசனைகளையும் போக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு கர்மா தானே நின்று போகும். ஆத்ம விசாரத்தில் இறங்கலாம். அதுவரையில் வெறும் சடங்கு என்று சொல்கிற கர்மங்கள், பூஜை எல்லாம் நமக்கு ரொம்பவும் அவசியமானவை. இது வந்து பகவத்கீதையில இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். பகவத்கீதையில கர்மாவை வந்து கர்ம யோகமாக யோக புத்தியோட கர்மா செய்யும் பொழுது அது சித்த சுத்திக்கு ஒரு மீன்ஸா அமையறது. அப்புறம் வந்து பக்தி. இந்த சடங்குகள் கர்மாக்கள்லாம் வெறும் என்னமோ ஒரு வேலை பண்றோம், ஏதோ ஒரு கர்மா வரும், இந்த விளக்கை ஏத்தணும், அப்புறம் அன்னைக்கு அந்த பிரசாதம் பண்ணணும், இதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த டிசிப்ளின் எல்லாமே ஒவ்வொரு கர்மாவும் வந்து ஒரு தியானமாக. தியானம்ங்கிறது என்ன? மனச வந்து ஒரு நிலைப்படுத்துறது தான் தியானம் இல்லையா? ஒரே விஷயத்துல மனசை வச்சுக்கிறது தியானம். சோ இந்த சடங்குகள், இந்த கர்மா, இந்த பூஜைகள் எல்லாமே மனச ஒருநிலைப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். நான் வந்து நைவேத்தியம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பகவானை நினைக்கிறேன், பூ வாங்கும் போதும் பகவானை நினைக்கிறேன், இது சுவாமிக்காக பண்றேன், சந்தனம் சுவாமிக்காக, குங்குமம் சுவாமிக்காக, ஐயோ அக்ஷத்தை எடுத்து வை சுவாமிக்காக. எல்லாமே அந்த சுவாமிக்காகனா என்ன? என்னுடைய இட் இஸ் a means to express my love to பகவான். ஸோ டிவோஷன்ங்கிறது லவ் இல்லையா? என்னுடைய பிரியம், பகவான் எனக்கு ரொம்ப பிரியமானவர். எனக்கு பிரியமானவர் வந்தா, ஏன் அவங்க வராங்க, ஏன் அவங்களுக்கு அது பண்ணணும், ஐயோ குழந்தை வரா, அவளுக்கு வந்து பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு அவலுக்குமா ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னு என்ன நீங்க என்னதான் ஐட்டம்ஸ் எல்லாம் பேர் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி மனசு பூரா உங்களுடைய குழந்தையோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோ தானே நிக்கிறாங்க. அந்த அன்பு, அந்த பிரியம், அந்த இதுதானே அதுல வெளிப்படுறது. அது மாதிரியாகத்தான் வந்து பூஜைகளுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டும். பகவான மனசுல வச்சுட்டு, ஐயோ என்னுடைய கிருஷ்ணருக்கு நான் பண்றேன், என்னுடைய அம்பாளுக்கு நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த பாவனை இல்லைன்னா எக்ஸாஸ்டிங்கா இருக்கும். அந்த பாவனைக்காக தான் ஆக்சுவலி பூஜை. அந்த கம்யூனிகேஷன், அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான், அந்த பக்தியை திருடப்படுத்துறதுக்காக தான் இத்தனை சடங்கு, இந்த பூஜை எல்லாம் நமக்கு ரொம்பவும் அவசியமானவையே. எனவே சாமானிய மக்கள் சாஸ்திர பிரகாரம் விதிக்கப்பட்ட எல்லா சடங்குகளையும் வலுவர அனுஷ்டிப்பதே முறை. வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேன ஈஷஸ்ய உபசிதிஹி. அதுல சொல்லப்பட்ட கர்மங்களை
வச்சுண்டு என்ன பண்ணணும்? பகவானை உபாசனை பண்ணணும், பக்தி பண்ணணும், பூஜிக்கணும். அந்த சடங்குகள், அந்த பூஜை முறைகள்லாம் எதுக்காக சொல்லியிருக்குன்னா பகவத் ஆராதனைக்காக. இவற்றால் என்ன பயன் என்பவர்களுக்கு நிதர்சனமாக சில பலன்களை காட்டலாம். இன்னென்ன கர்மங்களை இப்படி இப்படி தவறின்றி செய்ய வேண்டும் என்று ஒருவன் கூர்ந்த கவனத்துடன் செய்கிற போது அவன் மனசில் ஐக்காகிரியம் ஏற்படுகிறது. பிறகு ஆத்ம தியானம் செய்வதற்கு இவ்வாறு மனம் ஒருமைப்படுவது அத்தியாவசியமாகும். அதோடு சாஸ்திரம் கூறுவது போல்தான் இருக்க வேண்டும் என்று அவன் உறுதியாக இருப்பதால் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்கு டிசிப்ளின் உட்படுகிறான். இதை சாப்பிடக்கூடாது, இந்த போகிய வஸ்துக்களை அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் சாஸ்திர பிரகாரம் நடப்பது வைராகியத்துக்கு பெருத்த சகாயம் செய்கிறது. எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் குற்றம் குறையின்றி சாஸ்திரப்படி சடங்குகளை செய்யும் போது சங்கல்பமும் உண்டாகிறது. வில்பவர் சங்கல்பம்னு சொல்றது இங்க வில்பவர் சொல்றது. சொந்த அபிப்பிராயம் இல்லாமல் சாஸ்திரம் சொல்வதே வழி என்று இருப்பதால் அடக்கம், எளிமை எல்லாம் உண்டாகின்றன. இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க பெரியவங்க, நான் பண்றேன். சந்தேகங்களுக்காக கேள்விகள் கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருந்தோமானால் அப்புறம் ஸ்ரத்த போயிடுறது. அப்ப குத்தர்க்கமான தாட்ஸ் வந்துடுறது. அதனால ஸ்ரத்தைங்கிறத விட்டுட்டோமானால் எல்லாமே போயிடும். அதோட மொத்தமா எல்லாமே போயிடும். சோ நம்மளுடைய பிரயத்தனம் எல்லாம் ஸ்ரத்தையை மெயின்டைன் பண்ணிக்கிறது. குழந்தைங்களுக்கும் அந்த ஸ்ரத்தை இருக்கும்படி அவங்கள வளர்க்கறது ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான் இன்னைக்கு. ஏன்னா எக்கச்சக்க எக்ஸ்போஷர் இருக்கு. சோ இப்படிதான் இருக்கணும்னு இருக்காங்கன்னு ஒரு டிசிப்ளின்ங்கிறது வந்து ஒரு வைராகியத்துக்கு, அதாவது இந்த ஒரு டிசிப்ளின் லைஃப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி இம்பார்ட்டன்ட். எப்ப வேணா எழுந்துக்கலாம், எப்ப வேணா சாப்பிடலாம். நம்ம வீடு தானே, நம்ம எப்ப வேணா சாப்பிடலாம். உண்மைதான், நம்ம வீட்டுல நமக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கு. கொஞ்சம் படுத்துக்கணும்னா படுத்துக்கலாம், அப்புறமா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டா குளிச்சுக்கலாம், இதுதான் சமைக்கணும்னு இல்ல. அந்த ஃப்ரீடம் எல்லாம் நமக்கு இருக்கு வீட்டுல, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஃப்ரீடம் எல்லாம் எவ்ரிபடி ஹேஸ் டு என்ஜாய் தட் ஃப்ரீடம். பட் அந்த ஃப்ரீடமே என்ன ஆயிடுறது, ஃபோக்கஸ்டா இருக்கிற டிசிப்ளின்ல இருந்து நம்மள வெளியில தள்ளிடக்கூடாது. அது ஆகும்போதுதான் பிரச்சனை. எப்ப வேணா எழுந்துக்கலாம், எப்ப வேணா சாப்பிடலாம், குளிச்சுட்டும் சாப்பிடலாம், குளிக்காமலும் சாப்பிடலாம், 11 மணிக்கு குளிச்சாலும் ஓகே, இல்ல சாப்பிட்டுட்டு குளிச்சாலும் ஓகே. இன்னும் அது வரும்பொழுது கொஞ்சம் அந்த டிசிப்ளின் வந்து இல்லாம போயிடுச்சுன்னா ஒரு வைராகியத்துக்கு ஒரு பங்கமா இருக்கும். வைராகியம் இஸ் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் இல்லையா? இப்படிதான் இருக்கணும், இதுல நினைச்சு இருக்கணும், இதுல இருந்து நான் மாறக்கூடாது அப்படிங்கறதுதான் வைராகியம். அந்த வைராகியம்ங்கிற அந்த குவாலிட்டியை வர்றதுக்கு ஒரு டிசிப்ளின்ட் லைஃப்ங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக வெறும் சடங்கு என்று சொல்லப்படுவதை தவறாமல் அனுஷ்டிப்பதால் சித்த ஐக்காகிரியம், கட்டுப்பாடு, வைராகியம், சங்கல்ப பலம், அடக்கம், இத்தனை நல்ல விஷயங்கள் உண்டாகின்றன. you also become humble இல்ல, ஒரு பணிவு வருது. அது உண்மைதானே? மொத்தத்தில் ஒழுக்கத்துக்கு வழி உண்டாகிறது. நன்னடத்தையும் ஒழுக்கமும் இல்லாமல் ஆத்ம விசாரமும் ஆத்மானுபவமும் உண்டாகவே முடியாது. புத்தர் வைதிக சடங்குகளை விதிக்கவில்லை. ஆனால் அவரும் ஒழுக்கத்தை, சீலத்தை மிகவும் வற்புறுத்தினார். நேரு பஞ்சசீலம் என்று சொல்லி வந்தாரே, அந்த சீலம் பௌத்தர்களுக்கு மிகவும் முக்கியம். இது என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்க வேணா அது பஞ்சசீலம்னா என்னன்னு நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. வைதிக சடங்குகள் இல்லாமலே புத்தர் சீலத்தை மட்டும் வற்புறுத்தினார். பூர்வ மீமாம்சர்களோ வைதிக கர்மங்களே போதும், ஈஸ்வரனை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம் என்றார்கள். நிரீஸ்வரவாதிகள்னு பேரு. ஆனால்
நம்முடைய சனாதன தர்மத்தில் அவங்க வந்து கர்மா போரும், ஈஸ்வரனே தேவையில்லை. அந்த அந்த கதை இருக்கு இல்லையா? சிவன் வந்து அந்த இடத்துக்கு பேரு அந்த இடம் பேரு மறந்து போச்சு. அங்க இருக்கிற அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் ஒரு பாடத்தை புகட்டுறார். விஷ்ணு வந்து மோகினியாக வந்து ரிஷி பத்தினிகள் எல்லாம் மயக்கிறார். சிவன் வந்து அம்மனமா வந்து நேக்கடா வந்து அந்த பெண்களை எல்லாம் மயக்கிற ரிஷி பத்தினிகளையும் தாருகாவனத்துல நடக்கும். ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் சடங்குகள், கர்மங்கள், அவற்றின் மூலம் சீலம், அதோடு ஈஸ்வர பக்தி, பிற்பாடு ஆத்ம ஞானம் என்கிற ரீதியில் எல்லாம் இணைந்து தரப்படுகிறது. வெறும் சீலம் வராது, வெறுமே சீலம் வராது. பால் வேண்டுமென்றால் பசுவை வைத்து போஷிக்க வேண்டும். பசுவை வைத்து போஷித்தால் பால் கிடைப்பது மட்டுமின்றி சாணமும் தான் கிடைக்கும், வைக்கோல் குளமும் தான் சேரும். அப்படியே கர்ம பசுவை வளர்த்தால்தான் சீலம் என்கின்ற பால் வரும். அதோடு சாணம் கூலம் போல் விரும்பத்தக்காதவை எல்லாம் சிலருக்கு தோன்றுகிற சில விளைவுகளும் உண்டாகலாம். சாணத்தையும் கூலத்தையும் சுத்தப்படுத்திவிட்டு பசுவை போஷித்து வருவதே புத்திசாலித்தனம். சடங்குகளின் உண்மை பயனை இவ்விதமே பெற வேண்டும். உண்மையான ஆத்ம தியானத்துக்கு சடங்கு வேண்டாம் என்பது போல் ஈஸ்வரன் என்ற மூர்த்தியும் வேண்டாம் தான். ஆனால் அது உயர் நிலையில் தான். ஆரம்பத்திலேயே வேண்டாம் என்று இருக்க முடியாது. முதலில் ஈஸ்வரன் மிகவும் தேவை. அதற்கு எத்தனையோ காரணங்கள். குறிப்பாக ஒன்றை சொல்கிறேன். முதலில் ஈஸ்வரன் தேவை, அப்புறம் ஈஸ்வரன் தேவையில்லைங்கிற அர்த்தத்துல சொல்லல. அதுக்கப்புறம் அந்த பேதம் இல்லை. நான் ஈஸ்வரன்கிற, நான் வேறு பகவான் வேறுங்கிற பேதம் இல்லாமல் போற அந்த ஞானத்தை அவர் சொல்றார். இட் டசன்ட் மீன் லேட்டர் ஆன் யூ டோன்ட் ரிக்வயர் ஈஸ்வரா. சரியா? அதற்கு எத்தனையோ காரணங்கள். குறிப்பாக ஒன்றை சொல்கிறேன். நம்மை எல்லாம் நிறைந்த மூர்த்தியாக நமக்கு ஓர் உத்தம உதாரணம் தேவைப்படுகிறது. தொன்று தொட்டு ஈஸ்வரனை இப்படிப்பட்ட அனந்த கல்யாண குணமூர்த்தியாகத்தானே பாவித்து வந்திருக்கிறோம். ஈஸ்வரன் என்றவுடன் அவரிடம் கெட்ட குணம் எதுவுமே இருக்காது என்றுதானே நமக்கு நிச்சயமாக தோன்றுகிறது. அழகு, கருணை, சக்தி, ஞானம் எல்லாவற்றிலும் பூர்ணமாக ஒன்று உண்டு என்றால் அது ஈஸ்வரன் என்ற கருத்துதான். மனோதத்துவப்படி நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுவே ஆகிறோம். ஈஸ்வரனின் கல்யாண குணங்களையே எண்ணுவதால் நம்மிடம் உள்ள தோஷங்கள் நீங்கி நாமும் நல்லவர்களாக ஆகிறோம். எனவே சடங்கு, பூஜை இவற்றால் உண்டாகிற மற்ற பலன்களோடு அவை நம்மை நல்லவர்களாக மிகுந்த உதவி புரிகின்றன, நல்லவர்கள் ஆக்க மிகுந்த உதவி புரிகின்றன. காரியமற்ற தியான யோகத்தில், ஞான விசாரத்தில் நம்மை சேர்க்க நிரம்ப உபகாரம் செய்கிறது. காரியமற்ற தியான யோகத்தில்னா பிரயோஜனம் இல்லாத தியான யோகம் இல்ல. காரியமற்றனா தியானம்ங்கிறது மென்டல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு அமைதியான ஒரு அதை சொல்றது. காரியமற்ற தியான யோகம் ஞான விசாரத்தில் நம்மை சேர்க்க சமாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஐயோ சமாதினா அப்புறம் டெத்துன்னு எடுத்துக்காதீங்க. சமாதி அதாவது மனசுல ஒரு சாந்தம், சமநிலை, பேதமற்ற நிலை. அதை எப்படி சொல்றது? இந்த மாதிரி இருப்பதற்கும் ஞான விசாரத்தில் நம்மை சேர்க்க நிரம்ப உபகாரம் செய்கிறது. சோ அது வர்றதுக்கு இந்த சடங்குகள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. சடங்குகளை விடாதீர்கள். சடங்குன்னு அவர் எதை சொல்றாருன்னா சாஸ்திரோக்தமாக இருக்கின்ற சில விஷயங்கள். யோகத்தின் தொடக்கம் கர்மமே. யோகம் என்றால் சுவாசத்தை அடக்கியே சிலை மாதிரி உட்கார்ந்திருப்பதுதான் என்று பொதுவாக நினைக்கிறார்கள். யோகம் என்பதற்கு நேர் அர்த்தம் சேர்க்கை என்பதுதான். யுஜ். பல வஸ்துக்களோடு நாம் வாழ்க்கையில் சேர வேண்டியதாகிறது.
ஆனால் இந்த சேர்க்கை எதுவும் நிரந்தரமாக இருக்கவில்லை. அதனால்தான் மனசு கிடந்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி இல்லாமல் முடிவான ஒரே வஸ்துவுடன் எந்த நாளும் சேர்ந்து விட்டோம், அதற்கப்புறம் நாம் என்று ஒன்று, அதிலிருந்து பிரிந்து வரவே முடியாது என்று ஆக்கிக் கொண்டு விட்டால் அதுதான் நிஜமான யோகம். ஜீவேஸ்வர ஐக்கியத்தை தான் சொல்றாரு இங்க. நான் வேறு, ஈஸ்வரன் வேறு, நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வேறு, அதான் உலகம். எனிவே உலகத்திலே எல்லாம் அடங்கிடுறது. So I am different from Ishvara, I am different from, separate from Ishvara and separate from the world அப்படிங்கிறது போய் அந்த ஐக்கியத்தை தான் இங்க நிஜமான யோகம்ங்கிறார். யுஜ், the dhatu means to unite. அதுதான் யோகம். யோகம் என்றால் to unite. நம் மனசுக்கெல்லாம் மூலமாக இருக்கிற பரமாத்மா தான் அந்த ஒன்று. மனசை மூலத்தில் திருப்புவதற்காகவே யோகிகள் சுவாசத்தை அடக்குகிறார்கள். சோ வெறும் பிராணாயாமத்தை வெறும் மூச்சு விட்டு இருக்கிறதே ஒரு வேலையா வச்சுட்டோம்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எதுக்காக சுவாசத்தை அடக்குகிறார்கள்னா மனசை மூலத்தில் திருப்பு. மூலம்னா மூலவியாதி, அந்த மூலம் இல்ல, டு த சோர்ஸ், டு ஈஸ்வரா. மனசை மூலத்தில் திருப்பதற்காகவே யோகிகள் சுவாசத்தை அடக்குகிறார்கள்னா யாரு நமக்கு சோர்ஸ், யாரு மூலம், யாரு? பகவான். அங்க திருப்பதற்கு தான். ஏனென்றால் எண்ணம் உதிக்கிற வேர் எதுவோ அதுவேதான் சுவாசத்தின் வேறுமாகும். எனவே சுவாசம் மூலத்தில் நின்றால் மனமும் அதன் மூலத்துக்கு போய் அடங்கி விடுகிறது. யோகம் ஒருவேளை இந்த இடத்துல மூலம்ங்கிறதுக்கு வேற அர்த்தம் இருக்கோ தெரியல. யோகம் என்பதற்கு எதிர்ப்பதம் வியோகம். வியோகம் மீன்ஸ் யோகத்துக்கு ஆப்போசிட். ஓகே, விட்டு போவதை வியோகம் என்கிறோம். உடம்பை விட்டு ஒருவர் செத்து போய்விட்டால் தேக வியோகம் ஆகிவிட்டார் என்று சொல்கிறோம் அல்லவா? அப்படி இப்ப அந்த மாதிரி பழக்கம் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டதில்லை. மேபி அப்பெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்களா? தேக வியோகம் ஆகிவிட்டார். ஒரு தினசான வியோகம் வந்துவிட்டால் அதுவே யோகமாகிவிடும் என்று பகவான் கீதையில் சொல்கிறார். ஏதோ ஒன்றில் வியோகம் வந்தால், அதாவது எதுவோ ஒன்றை விட்டுவிட்டால் அதுவே யோகம் என்கிறார். அந்த ஒன்று என்ன? துக்கம் என்பதே. அப்போ துக்கம்ங்கிறத விட்டுவிட்டால் அதுவே யோகம், வியோகம். அந்த துக்கத்தை விடணும், வியோகம் பண்ணணும். துக்கம் உன்னிடம் ஒட்டாமல் பிரித்து தள்ளிவிட்டால் அதுவே யோகம் என்கிறார். லோக ரீதியில் நாம் சொல்கிற இன்பங்களும் கூட இந்த துக்கத்தை சேர்ந்தவையே. பரமாத்மாவை பிரிந்திருக்கிற எல்லா அனுபவமுமே துக்கம்தான். சோ எதை இன்பம்னு நம்ம சொல்றோமோ அதுவும் துக்கம்தான். சித்தம் ஓடிக்கொண்டே இருப்பதால் தான் இன்ப துன்ப அனுபவங்கள் ஏற்படுகின்றன. சித்தம் சஞ்சலிக்காமல் நிறுத்திவிட்டால் இவை இல்லை. ஒரே முனையை விட்டு அகலாமல் ஏகாகிரம் என்று சொல்வார்கள். ஒரே முனையை விட்டு அகலாமல் இருக்க சித்தத்தை பழக்குவதே சித்த சுத்தி. யோக சித்திக்கு இதுவே உபாயம். பொதுவாக நாம் யோகிகள் என்று சொல்கிறவர்களைப் போல் எல்லோரும் ஆரம்பத்திலேயே சுவாசபந்தம் செய்து கொண்டு உட்கார்வதில்லை. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திலே நாம் பூரணமாக ஈடுபட்டு பழகினால் அப்போது சித்தம் கூடிய மட்டும் அழுக்கப்படாமல் இருக்கும். சித்தத்தை நேராக அடக்க முயன்றால் அது திமிரிக்கொண்டு நாலா அதிசயம் பாயத்தான் செய்யும். எனவே சித்தத்தில் கவனம் வைக்காமல் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் அப்போது சித்தத்துக்கு சஞ்சலிக்க இடம் குறைந்து போகும். இது நம்ம அனுபவத்திலேயே பார்த்ததுன்னு. இப்போ மனசை அதையே நினைச்சுட்டு இருக்காத, மனசை டைவர்ட் பண்ணு அப்படிங்கிறோம்.
இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நீங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, அது திமிரும். அது அப்படியே பேசி, ஆம், பேசி பேசி கொஞ்சம் வேற ஏதோ ஒரு விஷயத்துல கவனத்தை திருப்பினோமானால், தானாக மத்தது அடங்கும். அதனால தான் நான் மெடிடேஷன்னா என்னன்னு சொன்னேன். மெடிடேஷன் கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கேன். மெடிடேஷன் மேக்ஸ் மீ ஃபீல் குட்ன்னு நெறைய பேர் மெடிடேஷன் நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஏன் மெடிடேஷன் நல்லா இருக்குன்னா, எதெல்லாம் உங்கள பாதர் பண்றதோ, அதெல்லாம் அந்த நேரத்துல நினைக்கிறது இல்ல. அவ்வளவுதான். யூ ஆர் சஸ்பெண்டிங் எவ்ரிதிங் தட் வாஸ் பாதரிங் யூ. அதுதான் ஆக்சுவலி தட் இஸ் வாட் மேக்ஸ் யூ ஃபீல் குட். ஏதோ ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கும்போது, வேற யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எத பத்தியோ கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. யாரோ வந்தாங்க, ஏதோ கடகடன்னு பேசணும் அப்படிங்கும்போது, அந்த நேரத்துல அந்த கஷ்டமா கஷ்டத்தை குடுக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் அந்த நேரத்துல சஸ்பெண்ட் ஆயிடுது. அப்ப யூ ஃபீல் குட். அப்புறம் அவங்க கிளம்பி போன அப்புறம் மறுபடியும் வி பிக் இட் அப் அண்ட் நின்னு நிதானமா, பொறுமையா, துக்கப்பட்டுண்டு இருக்கலாம். So what makes you happy, what gives you peace, what makes you fresh during meditation is, why meditation makes you feel good is, at that time you are suspending every other thought. That is the only way. மைண்ட வந்து ஒருமுகப்படுத்தணும்னா ஒரே விஷயம், அமைதி வேணும்னா எது அமைதியை கிடைக்கிறதோ அந்த சிந்தனைகளை என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே, இப்போ எல்லாரும் வந்து ஒரு இடம் சுத்தமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? குப்பை போடாம இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு இடம் சைலண்டா இருக்கணும்னா என்ன? சத்தம் பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். You don't create silence, already there is silence இல்ல. So you don't create a peaceful mind. The mind is already peaceful. So எது அந்த பீஸ் கெடுக்கிறதோ அதை வந்து நிறுத்துறோம், அவ்வளவுதான். So meditation, அவ்வளவுதான் மெடிடேஷன். அதுக்கு மேல அதுல ஒண்ணுமே இல்ல. பழைய நாளில் ஹரிகண்டம் என்று போட்டுக் கொள்வார்கள். படுக்காமலே நியமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கழுத்திலே பெரிய கம்பி வளையம் போட்டுக் கொள்வார்கள். அதற்கு அரிகண்டம் என்று பெயர். ஒருத்தர் இதை போட்டுக்கொண்ட பின் இஷ்டப்பட்டால் கூட படுக்க முடியாது. ஐயோ, அது என்னன்னு தெரியலையே. அந்த மாதிரி நம் சித்தத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் போகாதபடி செய்வதற்கு அரிகண்டம் மாதிரி சத்காரியங்களில் பூரணமாக தலையை கொடுக்க வேண்டும். அதனாலதான் இந்த வாலண்டரி ஒர்க் எல்லாம் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன் வை வாலண்டரி ஒர்க்? இப்போ வந்து ஒரு பெருமாள் கோவில்ல பண்றோம், ஆஞ்சநேயர் கோவில்ல போய் வாலண்டரி ஒர்க் பண்றோம். ஏன் அது சந்தோஷமா இருக்குன்னா, எனக்காக நான் பண்ணும்பொழுது அதுல ஆங்ஸைட்டி இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா மற்றவர்களுக்குன்னு நான் செய்யும்போது நானுங்கிற எண்ணம் அந்த நேரத்துல சஸ்பெண்ட் ஆகுது. ஆனா அதுலயும் போட்டி போட்டுன்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்து செலக்ட் பண்ணல, என்ன வந்து கொடுக்கலன்னா அதெல்லாம் அப்புறம் பட்டஸே போயிடுறது. அதுலயும் காம்படிஷன் மாதிரி ஆயிடக்கூடாது. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது டு சர்வ், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம்னால்தான் அந்த சித்த சுத்திக்கு வந்து வழி கொடுக்கும். எல்லாத்தையும் அது சித்த சுத்திக்கு வழி கொடுக்காது. அதே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்க்கு காரணமாயிடும். So we have to be careful. அங்கேயும் வந்து ஒரு அலர்ட்னஸ் இருக்கணும் மைண்ட்ல. எதுக்காக கோபம் வந்தது, எதுக்காக நாம் துக்கப்பட்டோம், இதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு முதல்ல கேட்க சொன்னார்ல அவங்கள. இப்ப நான் எதுக்காக டென்ஷன் ஆறேன், எதுக்காக வந்து ஹர்ட் ஆறேன் அப்படிங்கிற கொஸ்டின் வரணும். அந்த இடத்துல ஒரு அகங்காரம், நான் அப்படிங்கறது தலை தூக்கினா 2 தட்டு தட்டி, அதனால என்ன யாரோ பண்ணிட்டு போட்டோமே, நம்மளால என்ன முடியுமோ ஓரமா நின்னு பண்ணுவோமே, சரி செருப்பெல்லாம் அடுக்கி வைப்போம், ஏதோ ஒண்ணு. ஏன்னா அந்த இடத்துல அந்த நான் அப்படிங்கறத வந்து குறைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வாலண்டரி ஒர்க் இருக்கே தவிர, அங்கேயும் வந்து ரஜசிக் ரஜோகுணத்துடன் வாலண்டரி சர்வீஸ் பண்ணோம்னா பிரயோஜனம் இல்லை. சப்தகுணம் பிரதானமாகத்தான் அதுவும் இருக்கணும். அநேக நியமங்களோடு பெரிய யஜ்ஞம் செய்வது, விரதம் இருப்பது, பிரம்மாண்டமான கோயில் கோபுரங்களை பார்த்து பார்த்து கட்டுவது, குளம் வெட்டுவது என்றபடியெல்லாம் இவற்றின் முக்கியமான லட்சியம் சித்தத்தை ஒருமுகப்படுத்தி சுத்தமாக்க பழகுவதே ஆகும். இந்த சத்காரியங்களின் நடுவிலும் அநேக கஷ்டம்,
அநேக அவமானம். அநேக அவமானம் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனாலும் காரியத்தை முடித்தாக வேண்டும் என்பதால் அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மேலே மேலே எடுத்துக்கொண்ட வேலையில் போய்க்கொண்டே இருப்பார்கள். அதுவே சித்த சுத்திக்கு நல்ல உபாயமாகும். அப்புறம் சுவாச பந்தம், தியானம் எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். முடிவிலே ஒரு கழக்கோடி எப்படி அந்த எந்த அழுக்கிலும் பட்டுக்கொள்ளாமல் கிறுகிறு என்று உருளுகிறதோ, அந்த கழக்கோடி மேல் நாம் கொஞ்சம் விபூதியை பூசினால் அதை கூட உதிர்த்து விட்டு ஓடும். அப்படி எந்த இன்ப துன்பத்திலும் ஒட்டாமல் பரமாத்மாவை நோக்கி ஓடி அவரை சேர்ந்து விடுவோம். கழக்கோடினா என்னன்னு தெரியலையே. இந்த செயற்கைதான் யோகம் என்பது. அதுதான் நம் மூலமான நிலை. அதுவேதான் முடிவான நிலையும். நடுவாந்தரத்தில் நாம் எப்படியோ மாறி போகிறோம். அதனால் அந்த நிலை இப்போது நமக்கு புரியவில்லை. நமக்கு புரிகிற இடத்திலிருந்து அந்த நிலைக்கு போக வேண்டுமானால் கர்மத்திலேயே ஆரம்பிக்க வேண்டும். கர்மயோகம்ங்கிற ஒரு டாபிக் கொஞ்சம் பிரேக் பண்ணாம படிக்க வேண்டியது. சோ நம்ம இதை அடுத்த வாரம் சின்னதா தான் இருக்கா, ஒரு 2 minutes. கர்மயோகம். யுத்தம் செய்து பந்துக்களையும் மித்திரர்களையும் கொல்வது பாப்பம் அல்லவா என்று அர்ஜுனனின் கேள்வி. நமக்கும் அர்ஜுனன் கேட்பது நியாயம் போலத்தான் தோன்றுகிறது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே இதற்கு வேறு விதமாக விடை தந்திருக்கிறார். உலகத்தின் பார்வைக்கு ஒரு காரியம் கெட்டதாக கொடுமையாக தோன்றலாம். ஆனால் அதனால் மட்டும் அது பாப்பமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. உலகத்தின் க்ஷேமத்துக்காகவே கொடுமைகளை கூட செய்ய வேண்டி நேரலாம். அப்போது அதில் பாவம் இல்லை. இதுதான் பகவான் தருகிற பதில். அப்படியானால் எது பாப காரியம், எது புண்ணிய காரியம்? இதற்கும் பகவான் பதில் சொல்கிறார். ஆசையினாலோ துவேஷத்தினாலோ செய்கிற காரியங்களைத்தான் ஒருத்தனை பாபத்தில் தள்ளுகின்றன. ஆசையும் துவேஷமும் இல்லாமல் லோகக்ஷேமமாக செய்கிற காரியங்கள் எத்தனை கொடுமையாக தோன்றினாலும் அதெல்லாம் புண்ணியமானவைதான். இதுதான் கீதை தருகிற பதில். ஆசையும் துவேஷமும் இல்லாமல் கூட கொடிய காரியம் செய்யப்படுமா என்று சந்தேகம் வரலாம். திருஷ்டாந்தம் சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஜட்ஜ் குற்றவாளியை சிக்ஷிக்கிற போது அவருக்கு சொந்த ஆசையோ துவேஷமோ இருக்கிறதா? இல்லை. சிக்ஷையை தருவது கொடுமையாக தோன்றலாம். ஆனால் அதுவே லோகக்ஷேமத்துக்காக, அந்த குற்றவாளியின் ஆத்மக்ஷேமத்துக்காகவும் கூட விதிக்கப்படுகிறது. நம் பிள்ளைக்கே பைத்தியம் முற்றி போனால் சங்கிலி போட்டு கட்டி போடுகிறோமே, அது பாபமாகுமா? அவனுடைய நன்மைக்காகவும் அவனால் ஊராருக்கு கஷ்டம் வரக்கூடாது என்ற பரோபகார எண்ணத்தினாலும் இப்படி கட்டி போடுகிறோம். சாஸ்திரங்கள் நம்ம எல்லாம் இப்படித்தான், இது இதை செய் என்று விதிகளாலும், இது இதை செய்யாதே என்ற நிஷேதங்களாலும் கட்டி போடுகின்றன. அவற்றால் நமக்கும் நன்மையே, லோகத்துக்கும் நன்மையே. அந்த சாஸ்திர பிரகாரமே நாம் காரியம் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் அடித்து சொல்கிறார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதம். அங்க எதுக்கு ஸ்ரீ வந்ததுன்னு தெரியல. எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று நிச்சயிப்பது சாஸ்திரமே உனக்கு பிரமாணம் என்று அழுத்தமாக சொல்கிறார். அவனவன் தன் மனம் போனபடி முடிவு பண்ணாமல் சாஸ்திரப்படியே கர்மம் செய்ய வேண்டும் என்கிறார். இப்போது கீதைக்கு லோகம் முழுவதும் மௌசாகி இருக்கிறது. நம் சாஸ்திரங்கள் சொல்கிற ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆராய்ச்சிக்காரர்கள், வெள்ளைக்காரர்கள் எல்லோரும் கீதையை பிரமாதமாக சொல்கிறார்கள். கீதையில் ஸ்வதர்மம் படி அவனவனும் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதற்கு இவர்கள் பலவிதத்தில் அர்த்தம் சொல்கிறார்கள். ஆனால் அந்த கீதையிலேயே மேலே நான் காட்டிய வாக்கியத்தில் அவனவனும் சாஸ்திர பிரகாரம் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தையே செய்ய வேண்டும் என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்லியிருக்கிறது. சொந்த ஆசை துவேஷம் இல்லாத போது எவனுக்கும் எந்த காரியம் செய்வதிலும் வெறுப்பு இராது.
ஆசையும் துவேஷமும் போய்விட்டால் எந்த காரியத்தையும் அன்போடு செய்து கொண்டு ஆனந்தமாக இருக்க முடியும். ஆசைக்கும் துவேஷத்துக்கும் காரணம் அகங்காரம். அகங்காரம் தொலைந்தால் எந்த காரியங்களிடையிலும் உயர்வு தாழ்வு தெரியாது. நம் பாட்டுக்கு நம் கடமை இது என்ற உணர்ச்சியோடு ஆனந்தமாக செய்து கொண்டிருப்போம். உலோகம் க்ஷேமமாக இருக்கும். நான் செய்கிறேன், எனக்காக செய்து கொள்கிறேன் என்கின்ற அகம்பாவம் இல்லாமல் கடமையை செய்து பலனை ஈஸ்வரனுடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணுவதுதான் கீதை சொல்கிற கர்மயோகம். இது கவனிங்க. பலன் இல்லாமல், பலன் எதிர்பார்க்காமல், இன்னைக்கு கூட நிறைய பேர் பலன் எதிர்பார்க்காமல் காரியம் பண்ணுன்னு பகவத்கீதை சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க, which is very wrong. சோ பலனை ஈஸ்வரனுடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணு, ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணு என்று சொல்வதே கர்மயோகம். சொந்த வெறுப்பில்லாமல் லோக க்ஷேமார்த்தமாக காரியம் செய்து ஆத்ம பரிசுத்தி பெறுகிற இந்த பண்பாடு வேத காலம் தொட்டு நம் தேசத்தில் தழைத்து வந்திருக்கிறது. அந்த பண்பாட்டை ஒரு கையடக்கமான பேழையில் போட்டுக் கொடுத்த மாதிரி கீதையில் அனுகிரகம் செய்திருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. இந்த உபதேசத்தை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் உரைத்து உரைத்து அலசி பார்க்க வேண்டும். இந்த காரியத்தில் சொந்த லாபம், பேர், புகழ் இருக்கிறதா? ஆசை இருக்கிறதா? துவேஷம் இருக்கிறதா? பட்சபாதம் இருக்கிறதா? இவை இருந்தால் வெளிப்பார்வைக்கு நாம் செய்வது எத்தனை உயர்வாக இருந்தாலும் அது பாபம்தான் என்று நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அலசி அலசி பார்க்க வேண்டும். நமக்கு என்று நாம ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை உண்டாக்கி கொண்டால் அதை சாதித்துக் கொள்வதில் அநேக தப்பிதங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் அவரவருக்கும் சாஸ்திரம் வைத்திருப்பதே காரியம் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்வது போல் அதையே பிரமாணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சமமான அன்புடன் இருந்து கொண்டு சுத்தமான எண்ணத்தோடு அவரவரும் அப்படி தன் கர்மத்தை செய்தால் சமூகத்தில் போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு எதுவுமே இருக்காது. லோகமே இன்பமயமாக இருக்கும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।